இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் வேரோடி புறையோடி போயிருக்கிற ஒரு விஷயம், இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம், யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காதல். காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு டெஃபினிஷன்ஸ் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ரொம்ப ரசித்து ரொம்ப வெறுப்பாக நிறைய விதங்களில் அதற்கான டெஃபனிஷன்ஸ் விளக்கம் கிடைக்கிறது. ஆனால் இன்னைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமுதாயத்தை எப்படிலாம் கெடுக்கிற விதமாக இருக்கு, எப்படி பாதிக்கிற விதமாக இருக்கு. யாரை பாதிக்குதுன்னா இளைய தலைமுறையினரை, ஆண்களானாலும் சரி பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கண்கூடா பார்த்த சில விஷயங்கள், நம்மளை பாதித்த சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது எதற்காக, ஏன் இந்த அம்மா கதை சொல்கிறாங்க, ஏன் இவங்க ஒரு விஷயத்தையும் ஒரு நிகழ்வையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அனுபவங்கள் தான் பாடங்கள். அடுத்தவங்களுக்கு பிறருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், அனுபவங்கள் அடுத்த தலைமுறையினருக்கும் வரக்கூடியவர்களுக்கும் பிறருக்கும் பாடங்களாக போதிக்கப்படுகிறது. நம்மளுடைய இதிகாசங்களே அப்படி தானே இருக்குது. நம்மளுடைய ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நம்மளுடைய இதிகாசங்கள். அந்த இதிகாசங்கள் எதற்காக எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னா வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை எப்படி இருக்கும், அதில் என்னென்ன துன்பங்கள் வரும், அதை எப்படியெல்லாம் சமாளித்து கிடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குற விதமாகத்தான் அந்த இதிகாசங்களே நமக்காக எழுதி வைக்கப்பட்டது. இப்போ அப்படி தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம அதை எடுத்து இன்னொருத்தருக்கு சொல்கிறோம். இதை கேட்பவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இது போல் நடந்திருக்கலாம், இல்லை அதற்கான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கலாம், அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற சில ஹிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. அதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ சமீபத்தில் நான் கேட்டு ரொம்ப அப்படியே மனசு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னாக்க ஒரு காதல் நிகழ்வு. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை படிக்க போகுது. படிக்க போகிற இடத்துல எங்கே காதல் வயப்பட்டுச்சு, எப்படி எங்கே போணுச்சு, எப்படி தப்பு பண்ணுச்சு அதெல்லாம் தெரியாமலே இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் பிரிஞ்சிருக்காங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்த பொண்ணு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதிலே அந்த பிள்ளைகளை விட்டுட்டு அந்த அம்மா தனியாக போயிடுறாங்க. இந்த பிள்ளைகள் தகப்பன்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த தகப்பன் ரொம்ப சிரமப்பட்டு அந்த குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு ஏமாந்து வந்துடுது. ஏமாந்து வரும்போது ஒரு விஷயம் ஏமாற்றம் என்றால் ஒரு உச்சபட்ச ஏமாற்றம். ஒருவனோட போயிட்டு வாழ்ந்துட்டு வயிற்றில் குழந்தைய வாங்கிட்டு வந்துடுது. இதை வெளியே சொல்ல முடியாமல் இந்த பிள்ளை என்ன செய்யறதுனே தெரியாமல் இந்த பிள்ளை போயிட்டே இருக்கு. குழந்தை வயிற்றில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் இந்த பிள்ளைக்கு இங்கே இருந்து என்ன செய்யறது, அப்பா கூட இருந்து அப்படின்னு தெரியாமல் இது என்ன செய்யுதுன்னா அப்படியே நைஸாக கிளம்பி அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிடுது. அவங்க அம்மா கிட்ட அங்கே போயிருக்கு. அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் கழித்து பிள்ளை நம்மளை தேடி வந்திருக்கு. இத்தனைக்கும் அந்த பெண் காலேஜ் படிக்கிறப்பயே இந்த நிகழ்வு நடக்குது. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே இது நடக்குது. இந்த குழந்தை நம்மள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சந்தோஷம். அம்மா வச்சு பார்த்துக்கிறா, வச்சு வெளில அழைச்சிட்டு போகிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இப்படியெல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு வயிறு அவ்வளோதான் தெரியலைங்க. வயிறு தெரியாமலே இருந்திருக்கு. அதற்கான உடைகள் தான் உங்களுக்கு இப்போ இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான உடைகளை போட்டுட்டு இந்த பொண்ணு போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது டெலிவரி டேட் இந்த பிள்ளைக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இதோட உடம்புல சேஞ்சஸ்லாம் பார்த்து அந்த பொண்ணு ஒரு பீதியிலேயே இருந்திருக்கு. அப்படியே ஒரு நாள் பிரசவ வலி அது பாருங்க சிசேரியன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு டாய்லெட் போகும்போது குழந்தை பிறந்துடுது. டாய்லெட் போகும்போது குழந்தை பிறந்தோடனே இந்த குழந்தைய தொப்புள் கொடி அறுப்பது எப்படி என்று தெரியாமல் ஏதோ செய்து ப்ளீடிங் ஜாஸ்தியாக ஓட ஆரம்பித்தோடனே இந்த பொண்ணு சத்தம் போட்டு கத்தி பார்த்தா அந்த அம்மா என்னன்னு அலறிட்டு உடையாந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு பாத்ரூமில் குழந்தையும் கையுமா ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா. என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்க அம்மாவுக்கே ஒன்றும் புரியாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் குழந்தையும் அவளையும் கவந்து பண்ணிடுறாங்க. கவந்து பண்ணும்போது அது ஒரு ஆண் குழந்தை. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அம்மா வச்சு பார்க்குறாங்கயே என்ன செய்யறது அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. என்ன ஏதுன்னு கேட்டால் அந்த பொண்ணு எந்த உண்மையையும் சொல்ல மாட்டேங்கிறா. யார் என்னங்கிறதெல்லாம் தெரியல அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் இந்த குழந்தைய
அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த குழந்தைய வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து அவளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏதோ வேலைக்கு போறா, அதுக்கு பிறகு படிச்சு முடிச்சா, அதுக்கப்புறம் வேலைக்கு போறா. இப்படி வந்து இப்போ வந்து அந்த இது வந்து ஒரு சிறிய உதாரணம். இதை போல் வந்து நிறைய வந்து நடக்குது இன்னைக்கு சமுதாயத்தில். என்ன சொல்கிறார்கள்னா, அந்த மாதிரி குழந்தையோட வந்துருச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணி புருஷன் விட்டுட்டு போயிட்டான், புருஷன் வெளிநாட்டில் இருக்கான், கணவர் இறந்து விட்டார், ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டார், அப்படியெல்லாம் சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தையோடையே மறுமணம் செய்து வைக்கிறார்கள். அதுவும் நடக்குது, அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மூலம் நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்குது. இதில் வந்து மனசை பாதித்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஏன் இந்த குழந்தைங்க வந்து கல்வி கற்றுக்கட்டும், படிக்கட்டும், படிச்சுட்டு அதுங்க சமுதாயத்தில் வந்து யாருடைய தயவும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வந்து சமாளித்து வாழ்கிறதுக்கு இந்த கல்வி தேவை, வேலைக்கு போகிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அந்த கல்வி தேவை அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களை படிக்க அனுப்புனா அந்த பிள்ளைங்க வந்து ஏன் இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான செய்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரியவில்லை. இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு விடை தெரியல. ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருந்தாங்க. படிக்க அனுப்புறதே கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தாண்டி படிப்படியாக நம்ம வந்து பள்ளி படிப்பை தாண்டி கல்லூரி படிப்பு, அதுக்கப்புறம் இன்னும் வந்து டாக்டரேட் பண்ணுறது, இப்படி இன்னும் நிறைய உச்சபட்சமான படிப்பு, உச்சபட்சமான கல்வி, வந்து ஒரு உயர்நிலை பதவிகளை வகிக்கக்கூடிய திறமை எல்லாமே இந்த பெண்களுக்கு இருந்தும் ஏன் பெண்கள் தங்களை இழந்து, தங்களுடைய சுயமரியாதையை இழந்து ஏன் வந்து இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான கேவலமான வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதுலேருந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்க போன பொம்பளை பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளங்க. சொல்லி கொடுக்குறதுல தப்பு கிடையாது. அந்த விஷயம் இது தப்பு அப்படின்னு இது இப்படி இருக்கக்கூடாது பாப்பா, இது செய்யக்கூடாது. முக்கியமாக என்னுடைய போதனைகள் எல்லாமே வந்து பொம்பளை பசங்களை நோக்கி. ஏன்னா வந்து பாதிக்கப்படுறது பொம்பளை பிள்ளைங்க தான், பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கை தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தப்பு செய்கிற பெண்கள், இந்த மாதிரி வீணா போன பெண்கள் என்ன செய்கிறாங்க, பெண்ணே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஒருத்தன் தலையில கட்டி வச்சிடுறாங்க. இதில் பாதிக்கப்படுறது இன்னொரு குடும்பம் இல்லையா? அதனால தான் வந்து இதனுடைய முழு பொறுப்பும் நான் வந்து குற்றம் யாரை நான் சொல்லுவேன் அப்படின்னா, பெற்றோர்களைத்தான் நான் குற்றம் சொல்வேன். வந்து பொம்பளை பசங்களை வந்து கூர்ந்து கவனிக்கணும். அதுங்களுடைய நடவடிக்கையை கவனிக்கணும். தாய் தந்தை வந்து நல்லவர்களாக இருப்பின் இது வந்து அவங்க கண்ணில் பற்றும். பிள்ளைங்களை கவனிப்பாங்க, கண்ணும் கருத்துமா கவனிப்பாங்க. காசு பின்னாடியே ஓடுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கிட்டு போராடுறது, இந்த மாதிரி உள்ள பேரண்ட்ஸால தான் குழந்தைகளை கவனிக்க முடியல, கவனிக்காம விட்டுடுறாங்க. அதுபோல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம பொம்பளை பசங்களை வந்து பத்திரமா வளர்த்து நல்லபடியாக ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும். அதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்கள் கையில் தான் இருக்கிறது. பெற்றோர்களே இந்த விஷயத்தை கவனியுங்கள், சிந்தியுங்கள்.